இந்த பிரபஞ்சத்தில் அனைவரையும் மகிழ்விப்பது மிக கடினம். சில மனிதர்கள் அன்பு செலுத்த தயங்குவதில்லை, அனைவரையும் அரவணைப்பார்கள். மற்றும் சிலர் வன்மத்தை வெளிப்படுத்துவார்கள், அவதூறு பேசுவார்கள். இங்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று, அன்பை செலுத்துபவர்களுக்கு அன்பையே செலுத்துவது. இருப்பினும் வன்மத்திற்கு செலுத்துவதென்ன? உங்களை அவதூறாக பேசுபவரை அரவணைப்பது கடினம்தான். ஆனால் மௌனமாக இருப்பது எளிதல்லவா? எவ்வாறு இமயமலையானது சூறாவளி காற்றுக்கிடையேயும் ஒவ்வொரு வருடமும் எவ்வாறு உயரமாகிறதோ, அவ்வாறு எந்த நபர் தன் மீதான அவதூறு வார்த்தைகளை கேட்ட பிறகும் அமைதி கொள்கிறாரோ, அவரை விட சக்தி வாய்ந்தவர் இந்த அண்ட பிரம்மாண்டத்தில் எவரும் இல்லை. சரி, கூறுங்கள், தேர்வு செய்வதென்ன? பலமா அல்லது மௌனமா? அவதூறு பேசுபவரிடம் மௌனம் கொண்டால் மௌனமே வெற்றி.